ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங். என்னோடய சேனலுக்கு இப்போ தான் முதல் முறை நீங்கள் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ன்ற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் காட்டுங்க. இன்றைக்கி ரெசிபி வந்து சாம்பார் ரெசிபி பார்க்க போகிறோம். டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லாயிருக்குங்க. கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் இன்றைக்கி அரைச்சி விட்ட சாம்பார் ரெசிபி நம்ம செய்முறை பார்க்க போகிறோம். சிம்பிளாக சாம்பாருக்கு உருளைக்கிழங்கு வறுவல், லெமன் ஊறுகாய் தாங்க வச்சு சாப்பிட்டேன். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாங்க. துவரம்பருப்பு 150 கிராம் எடுத்து குக்கரில் சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதில் வந்து மஞ்சத்தூள், கொஞ்சமாக ஆயில் சேர்த்து பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேங்க. வெங்காயம் 2 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி 2 அதுவும் சின்னதாக பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த சாம்பாருக்கு நான் வந்து முள்ளங்கி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க. முள்ளங்கி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். கூடவே கொஞ்சமான அளவு கருவேப்பிலைங்க. இது தாளிப்புக்கு தேவையான பொருட்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது வறுத்து நம்ம அரைக்கக்கூடிய சாம்பார் பொடி வந்து இப்போ பார்த்துக்கலாங்க. ஸ்டவ்வில் வந்து கடாய் வச்சுருக்கேன். அதில் கொத்தமல்லி வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். காய்ந்த மிளகாய் ஒரு 6 மிளகாய் சேர்த்துருக்கேங்க. காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். வெந்தயம் அதிகமாக போட்டிங்க அப்படின்னா கசப்பு தன்மை இருக்கும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் போட்டுக்கலாங்க. கடலப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. ஸ்டவ் எப்போவுமே இளம் சூட்டிலே வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. தேங்காய் வந்து ஒரு சிறிதளவு எடுத்துருக்கேன். கரண்டியில் கேட்டிங்க அப்படின்னா ஒரு 4 கரண்டி அளவுக்கு நம்ம தேங்காய் வந்து எடுத்துக்கலாங்க. இதையும் நல்லா அந்த வானல்லே போட்டு நல்லா வறுத்துக்கணும். வறுத்துட்டு நம்ம வேறு தட்டில் வந்து மாற்றிடலாங்க. ஆறுனதுக்கு பிறகு மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ வேறு ஒரு கடாயை வச்சுருக்கேங்க. சாம்பார் வந்து தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஆயில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு கடுகு உளுந்து சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு 1 by 1 நம்ம சேர்த்து வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் இப்போ பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க. பெருங்காயத்தூள் சிறிதளவு போட்டிருக்கேன். இப்போ கட் பண்ண தக்காளியும் சேர்த்துடலாம். இப்போ முள்ளங்கியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. முள்ளங்கியும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ காய் வந்து நல்லா வதங்கிடுச்சிங்க. இப்போ சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை வந்து கரைச்சி நம்ம அந்த காயில் சேர்த்துடலாம். தண்ணி நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நம்ம வீட்டிலே அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மிளகாய் தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா கொதிக்கணும். கொதித்து காய் நல்லா வேகட்டுங்க. நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய பொருளை மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம புளி சேர்த்த தண்ணி காயெல்லாம் நல்லா வெந்து கொதிச்சிருக்கு பாருங்கள். இதில் நம்ம அரைச்ச விழுதை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. உங்களுக்கு சாம்பார் எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்ச விழுதை சேர்த்து அது ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நல்லாவே கொதிக்கணுங்க. நல்லா கொதித்து வந்ததுக்கு பிறகு நம்ம வேக வச்ச துவரம்பருப்பை அதில் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இது 3லேருந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லாவே கொதிக்கணும். இப்போ இது கொதிக்கும் போதே சாம்பாருடைய வாசனை அந்த அளவுக்கு கம்மன்னு சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்மளுக்கு அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி ஆகிடுச்சிங்க. இது பொங்கலுக்கும் நீங்கள் மேட்சிங்காக இருக்கும். இட்லி தோசைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. சாதத்துக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் இட்லி தோசைக்கு வைக்கும்போது புளி மட்டும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கணும். இப்போ நம்மளுக்கு சூப்பரான அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி ஆகி விட்டது. இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு கொஞ்சமான அளவுக்கு கொத்தமல்லி தழையை பொடியாக நறுக்கி நம்ம சாம்பாரில் போட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. நெய் வந்து ஆப்ஷனல் தான். விருப்பம் இருக்கவங்க சேர்த்துக்கலாம். நெய் பிடிக்காதுன்றவங்க அதை ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. நெய் சேர்க்கும்போது சாம்பாரோட வாசனையும் சரி சாப்பிட்ற டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லாயிருக்கும். நல்லா சூடான சாதத்தில் இந்த சாம்பார் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும்.
இப்போ நார்மலாக நம்ம எப்போயுமே வைக்கக்கூடிய சாம்பாருக்கும் இந்த அரைச்சி விட்ட சாம்பாருக்கும் வித்தியாசம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு பிடி சாதம் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா தாங்க சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக அருமையாக இருக்குது. கல்யாண வீடுகள்லேயும் சரி, ஹோட்டல்லையும் சரி, இந்த மாதிரி சாம்பார் எப்படி வைக்கிறாங்க அப்படின்னு நம்ம நிறைய முறை யோசனை பண்ணியிருப்போங்க. அதில் சேர்க்கக்கூடிய பொருளை இது தாங்க. அவங்க அப்பயே பொருட்களை வாணலில் வறுத்துட்டு மிக்சியில் அரைச்சி சேர்த்துருக்காங்க. இப்போ அதனால தான் நம்ம ஹோட்டல் சாம்பார் அப்படின்னாலே வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லி சாப்பிட்றோம். அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்லேயும் ரெடி பண்ணலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.